நமஸ்காரம். நான் இன்றைக்கி வத்தல் கூழ் பண்ண போகிறேன். இது சும்மா சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் எங்களுக்கு டிஃபனுக்கோசரம் பண்ணுறேன். நான் அதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆற்றுல இருக்கிற பச்சரிசியவே போட்டு 3 ஹவர் ஊற வச்சு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டு புளிக்கிறதுக்கோசரம் கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியை. அதுக்கப்புறம் இது நீங்கள் புளிப்பாக வேணும்னாக்கா கொஞ்சம் 2 நாள் கூட வச்சு கூட நீங்கள் கிளறலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சோண்டு புளிச்ச தயிர் வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஜவ்வரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். போடுறதுக்கு ஜீரகம், பெருங்காயம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கேன். புளிப்பு ரொம்ப வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம், இல்லைன்னா புளிச்ச தயிர் விட்டுக்கலாம். ஜவ்வரிசி கூழ் கலர்றதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி பொங்கின்னு இருக்கு. ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் குத்துறேன் அடியெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஜவ்வரிசி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஊறிருக்கு. இந்த தண்ணி பொங்குற தண்ணியில் இதை கொட்டிடலாம். இது நல்லா வேகட்டும். 3/4 பாகம் வெந்தோம்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வேக போட்டேன். நல்லா வெந்துட்டு இந்த பச்சை மிளகாயும் கொஞ்சோண்டு உப்பு அந்த மாவு ஊற வச்ச தண்ணியிலேயே அதை நீர்த்து அதையும் போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் இதை கொட்டிடலாம். ஒரு கொதி வரும்போது மாவை கொட்டி கிடக்கணும். கொஞ்சோண்டு பச்சை ஜீரகம் போடுறேன். நீங்கள் ஓமம் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கசகசா வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகம் போடுறேன். ஒரு 2 கொதி வரட்டும். அப்புறம் மாவை கொட்டி கிளறேன். பச்சை மிளகாய், உப்பு, ஜீரகம் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். நிறையவே பெருங்காயம் போடுங்க, வாசனையாக இருக்கும். மாவு அரைச்சது இந்த மாதிரி ஜலமாக கரைச்சி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுக்கிட்டு குத்திக்கோங்க, மேலே தெரிக்கும். ஒரு 20 நிமிஷம் கை விடாமல் கொஞ்சம் கிளறுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். புளிப்பு வேணும்னா மோர் குத்திக்கலாம், இப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். 15-20 நிமிஷம் கிளறினேன். இந்த மாதிரி கெட்டியமாக ஆகிட்டுருக்கு. இப்போ அணைச்சிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு ஒரே ஒரு வடம் பண்ணி காமிக்கிறேன், புழிஞ்சு காமிக்கிறேன். முறுக்கு வச்சுக்க எண்ணெய் தொடச்சி வச்சுருக்கேன். போட்டு இன்னும் ஒன்று புழிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் இருக்கும் வத்தல். இது மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வேஷ்டி துணியோ எதை போட்டு மாதிரி புழிஞ்சு ஒரு 4 நாள் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா வருஷம் பூரா நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணித்த 4 நாள் வெயிலில் வச்சு காஞ்சிருக்கு. அதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். பொரிக்க போகிறேன். பொரிச்சு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு, போடுறேன். வத்தல் இப்போது இன்றைக்கி பொரிச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இப்படி உடைச்சா இல்லை பொருளாகும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.